அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம 1 கிலோ அளவுக்கான லட்டு தான் வீட்டில் செய்ய போகிறோங்க. இது நீங்கள் தீபாவளிக்குள்ளே ட்ரை பண்ணலாம். இது 2 வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல. செம்ம ஈஸியான ஒரு லட்டு தாங்க இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எடுக்கலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கடல மாவு எடுத்துக்கலாம். 4 கப் அளவுக்கு கடல மாவு எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின கடல மாவு தான் இது. நீங்கள் வீட்டில் கூட அரைச்சி வச்சுருப்பீங்களா, அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் மெஷரிங் கப்பில் 4 கப் அளவுக்கு கடல மாவு எடுத்திருக்கேன். அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியான கடல மாவு தான் இது. மொத்தமாக 4 கப் அளவுக்கு சேர்த்தாச்சிப்போம். இப்போ 4 கப்புக்கு 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். ஒரு கப் சேர்த்துட்டேன். இப்போது 2வது கப் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். கட்டிகள் எல்லாம் ஃபஸ்ட்டு கலந்து விடலாம். இப்போ கலந்து விட்டுட்டோம். இப்போது 3வது கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தோசை மாவோட கொஞ்சம் திக்காக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி எடுத்திங்கன்னா விழுகணும், அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் பாருங்கள். இப்போ நமக்கு கட்டிகள் எதுவுமே இல்லை, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது. கரண்டியால் எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. இதுதான் கரெக்டான பதம். எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கணும். இப்போது நான் இன்றைக்கி கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலரை தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்க்க போகிறோம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் சேர்க்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இது கொஞ்சம் கலர் தூக்கி கொடுக்கும், அதுக்காக தான். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நான் இன்றைக்கி பூந்தி போட போகிறோம் இல்லையா, இந்த பூந்தியை நான் இன்றைக்கி பூந்தி கரண்டியில் தான் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட பூந்தி கரண்டி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் ஜல்லி கரண்டி இருக்குல்ல, அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சும் நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம், ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது வீடியோ. இங்கே பாருங்கள், இந்த கரண்டி பார்த்திங்கன்னா 120 130 ரூபாக்குள்ளே தாங்க இருக்குது. நீங்கள் வேணால் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்கணும். அடுப்பு மீடியமில் இருக்குது. இது போட்டு ஒரு 10லேருந்து ஒரு 30 செகண்ட்குள்ளேயே எடுத்துடணும். ரொம்பலாம் இது பொரிய விடக்கூடாது, கிறிஸ்பெல்லாம் ஆகக்கூடாதுங்க. நமத்து போன மாதிரி தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், போட்டோன்னே எடுத்துட்டேன். இதுக்கு சப்பையாக தான் உருண்டையெல்லாம் வராது. நம்ம நல்லாவே பொரிச்சு எடுக்கலையா, அதனால் இந்த மாதிரி தான் சப்பையாக தான் இருக்கும். இதுக்கு ஷேப் எதுவும் நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பு மீடியம் ஃபுல் இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்து நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து வச்சிட்டேன். இப்போ சர்க்கரை பாகு சேர்க்க போகிறோம். நம்ம 4 கப் அளவுக்கு மாவு எடுத்தோம் இல்லையா, 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி, இதான் அளவு. 2 கப் சர்க்கரை, 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரை கரைஞ்சி ஒரு அரை கம்பி பதம் வரணும், அதுதான் நமக்கு கரெக்டான பதம். இப்போ சர்க்கரை கரைஞ்சி அரை கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போது அரை கம்பி பதம் வந்துருச்சு, உங்களுக்கு காமிக்கிறேன், பக்கத்துலேயே காமிக்கிறேன். இப்போது செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா லட்டு மேலே ஒரு சக்கரை கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அப்போ உங்களுக்கு லட்டு நல்லா இருக்காது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிசுக்கு பதம் சொல்லி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம். அரை கம்மி பதம் தான் வருது பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். இதுக்கு மேலேயும் வரக்கூடாது, இது கம்மியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு கம்மி பதம் வரக்கூடாது, கரெக்டாக அரை கம்மி பதம் தான் இருக்குது. இப்போது நமக்கு பாகு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், இதுக்கப்புறம் நெய் சேர்க்க போகிறோம். இதில் நெய் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் லட்டு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். இந்த சூட்லேயே இந்த நெய் கரைஞ்சிரும். நெய்யும் ஏலக்காய் தூளும் பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதுவும் இருக்கட்டும். இப்போது நெய்யில் முந்திரியும் திராட்சையும் நான் வறுத்தெடுத்து நம்ம லட்டில் சேர்க்க போகிறோம். இது சேர்க்குறதும் சேர்க்காமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம்தான். நான் நெய்யில் வறுத்து சேர்த்துருக்கேன். நீங்கள் நட் சேர்க்குறதும் சேர்க்காமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம் தான். சில பேர் கல்கண்டு கூட சேர்ப்பாங்க, டைமண்ட் கல்கண்டு கூட சேர்ப்பாங்க. அது என்ன சேர்க்கணுமோ அது நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் முந்திரி எடுத்திருக்கேன்.
முந்திரி லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறம் காஞ்ச திராட்சை சேர்த்துடலாம். செவந்து வந்துடுச்சு. இப்போ திராட்சையும் சேர்த்தாச்சு. இதுவும் நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் பலூன் மாதிரி. நல்லா உப்பி வந்துடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பொரித்த பூந்தி இருக்குல்ல, அது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நமத்து போன மாதிரி தான் இருக்கும். நல்லா கிறிஸ்பாக இருக்கக்கூடாது. பூந்தி வந்து கிறிஸ்பாக ஆயிடுச்சு அப்படின்னா லட்டு நல்லாவே இருக்காது. அதனால் இந்த மாதிரி தான் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதில் பாதி வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேன். இதை லைட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும். ரவை மாதிரி அரைச்சிட்டு வந்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். விட்டு விட்டு அரைச்சா மட்டும் தான் இந்த மாதிரி வரும். இப்படி எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம நெய்யில் பொரித்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்துடலாம். நெய்யோடையே சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம சக்கரை பாகு செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை வந்து பாதி ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட போகிறோம். மொத்தையும் நம்ம சேர்க்க தான் போகிறோம். ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, இந்த சக்கரை பாகு வந்து சூடாக தான் இருக்கணும், ஆறிடக்கூடாது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சக்கரை பாகு நிறையா இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நாள் வரைக்கும் லட்டு வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போது எல்லா சக்கரை பாகும் சேர்த்ததுக்கப்புறம் தாங்க இது இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கையால் எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் சொதன்னு தான் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சம் ஊறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ லட்டு பிடிக்கவே கூடாது. இப்படி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா ஊறி நல்லா சூப்பராக செட் ஆகி வந்துடும் நமக்கு. இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருந்துச்சு நீங்களே பாருங்கள். பூந்தி வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணிருச்சு சக்கரை பாகு எல்லாமே. எப்படி சொதன்னு இருந்துச்சு. இப்போ பாருங்கள் இப்படி சூப்பராக லட்டு பிடிக்க வரும். கஷ்டமே இல்லைங்க. சூப்பராக லட்டு பிடிச்சிடலாம். யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். செம்மையாக இருக்கும். சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சக்கரை பாகு கரெக்டாக பதத்தில் எடுக்கிறது இந்த மாதிரி எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வாரம் வரைக்குமே லட்டு சூப்பராக நல்லா சாஃப்டாகவே வரும். கடையில் வாங்கின மாதிரி இருக்கும். கண்டிப்பாக தீபாவளிக்கு இந்த மாதிரி லட்டு செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு எல்லோரும் பாராட்டுவாங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போகிற எல்லா வீடியோ சேரும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.